கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். இந்த பெண்ணே உனக்காக நிகழ்ச்சியில் என்னுடைய சகோதரிகளாகிய உங்களை இயேசு நாமத்தில் நான் வரவேற்கிறேன். உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து இதை நாங்கள் இப்போ தான் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து என்னோடய சகோதரிகளாகிய உங்கள்கிட்ட அங்கே பேசுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தைகளை கொண்டு நம்மளை ரொம்ப பலப்படுத்திக்குவோம், உற்சாகப்படுத்திக்குவோம். நிறையா நம்ம நினைப்போம், பெண்களாக நம்ம நிறையா சேலஞ்சஸ்குள்ளால் போகலாம், நிறையா சவால்கள் இருக்கலாம், நம்மளை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே, கூட யாருமே இல்லையே, நிறைய சூழ்நிலை வழியாக போகலாம். ஆனால் இன்றைக்கி இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கர்த்தர் நம்மளை குறித்து எவ்வளோ பெரிய பிக்சர் வச்சுருக்கிறாரு, நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எவ்வளோ பொறுப்புகளை கொடுத்துருக்காரு, நம்ம எவ்வளோ கேப்பபிள்னா எவ்வளோ பெரிய பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்து நம்ம ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு உற்சாகப்படுத்திக்குவோம், பலப்படுத்திக்குவோம். அதனாலையும் நம்ம திருப்புவோம். 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கிறேன். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். இந்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், பி ஸ்ட்ராங். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தைரியமாக இரு, பலம் கொண்டு திடமானதாக இருங்க, திடன் கொள்ளுங்கள். நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கலாம், நான் இவ்வளோ பெரிய பொறுப்பை செய்ய முடியுமா, இதெல்லாம் செஞ்சு முடியுமா, இதெல்லாம் என்னால் எப்படி முடியும், இவ்வளோ நான் செய்கிறேனே, இதை அப்ரிஷியேட் பண்ண யாருமே இல்லையே, எவ்வளோ நினைக்கலாம் நம்ம. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ ஸ்ட்ராங்காக இரு, நீ ரொம்ப பலப்படுத்திக்கோனே, திடன் கொள்ளு, திடப்படுத்திக்கோன்னு சொல்கிறாரு. நமக்கு பலன் மனிதர்கள்ட்ட இருந்தால கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். நம்ம செய்கிறத போய் எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நிறைய நேரத்தில் நம்ம என்ன செஞ்சோன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியவே தெரியாது. நம்ம என்ன சூழ்நிலையில் போயிட்டுருக்கோன்னு தெரியாது கூட இருக்கிறவர்களுக்கு. ஆனால் நம்மளை ஒவ்வொரு நொடியும் நம்மளை கண்மணி போல் வைத்து நம்மளை வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம கூடவே இருந்து திடப்படுத்துகிற கர்த்தருக்கு தெரியும் நம்ம செய்கிற காரியங்கள். அவர் சொல்கிறாரு, நமக்கு கண்டிப்பாக அதுக்கு ரிவார்டு இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம செய்கிற வேலையை ஆண்டவருக்கு நேராக உத்தமமாக நம்ம செய்கிறது கரெக்டாக, அது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றதாக இருக்கிறதா நான் செய்கிறதெல்லாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்தால் நமக்கு ரிவார்டு கர்த்தரிடத்துலேருந்து வரும். மனிதர்களை நம்ம இவங்க அப்ரிஷியேட் பண்ணலையே, நான் இவ்வளோ பண்ணனே, அவங்க என்னைய பாராட்டலையே, இவங்களுக்கு நான் பண்ணதை புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு நினச்சி நம்ம எப்போவுமே சோர்ந்து போக வேணாம். நமக்கு பலன் கர்த்தரிடத்துலேருந்து வருகிறது. நமக்கு அது போல் நமக்கு என்னெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பை நம்ம பார்த்தோன்னா நம்மளோட வேல்யூ நமக்கு புரியும். தொடர்ந்து பார்ப்போம், எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 14:1. நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். இங்கே தன் வீட்டை கட்டுற ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரு. இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்போ ஆண்டவர் இந்த வீட்டை கட்டுகிற பெரிய பொறுப்பை யார்கிட்ட தான் கொடுத்துருக்கிறாருன்னா நம்மள்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. அதை புத்தியோடு நம்ம கட்டுறோமா, அதெல்லாம் புத்தி இல்லாமல் இடித்து போடுறோமா, நம்ம கையில் தான் இருக்கு. அப்போ நம்ம எவ்வளோ பெரிய, அதாவது கேப்பபிள், நமக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா ஆண்டவர் இந்த வீடு கட்டுற பொறுப்பை நம்மள்ட்ட தருவார். இந்த பொறுப்பை நம்ம உணர்ந்தோன்னா கண்டிப்பாக நம்ம வேல்யூ நமக்கு புரியும். நம்மளால் செய்ய முடியுமா, இவ்வளோத்த நமக்காக வைத்திருக்கிறாரா ஆண்டவர் நம்ம நினைக்கும் போது கண்டிப்பாக நம்ம நல்லா செய்ய முடியும். கர்த்தர் நம்மளை என்னெல்லாம் செய்ய சொல்கிறாரோ அதற்கேற்ற மாதிரி நம்ம செய்ய முடியும். நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம வளர்த்துருப்பாங்க. நான் என்னையும் அப்படி தான் வளர்த்தாங்க. இப்போது பொம்பளை பிள்ளைங்களா ஓகே, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் வச்சுருப்பாங்க. ரொம்ப வெளியில் பார்த்து அனுப்புவாங்க, தனியாக அனுப்ப மாட்டாங்க. நம்மளை ஒரு சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படியே பொத்தி இப்போ பெண்கள்னால் வீக் அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே வைத்திருப்பாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை கொடுத்து வைத்திருக்கிற பிக்சர் ரொம்ப பெரிய பிக்சர். அவர் மனிதன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல, ஏற்ற துணையை நம் ஒரு ஸ்திரீயை உண்டாக்குனார். இப்போ நம்மளால் நிறைய முடியும். ஒரு மென்னை நம்மளால தான் ஒரு ஏற்ற துணையாக இருக்க முடியும்னு ஆண்டவர் நம்மளை உண்டாக்கியிருக்கிறார். அப்போ அப்பேற்பட்ட விசேஷித்தவர் நம்ம உலகம் நம்மளை வீக்காக பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை ரொம்ப பவர்ஃபுல்லாக, ரொம்ப கேப்பபிளாக, நம்ம ரொம்ப பெரிய ஒரு
விசேஷித்தவர்களாக பார்க்குறாரு. நம்ம ரொம்ப ஸ்பெஷல், பெண்களாகிய நம்ம வந்து கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதனால தான் நம்ம கரத்தில் நம்மளால் இது முடியும்ன்ட்டு தான் நம்மக்கிட்ட இவ்வளோ பொறுப்புகளை கொடுத்துருக்குறாரு ஆண்டவர். வீடை கட்டுகிற பொறுப்பும் ஒரு சாதாரண காரியம் இல்லை, அவ்வளோ பெரிய விஷயம். நல்ல வீடை கட்டுனா அங்கே ஒரு நல்ல குடும்பம் உண்டாகும், நல்ல பிள்ளைகளை நல்லா வளர்க்கலாம். நல்ல குடும்பங்கள் உண்டாகும் போது அந்த சமுதாயமே நல்லபடியாக அமையும். அப்போ நான் அங்கே பேசிக்காகவே அந்த அடிப்படையாக ஒரு பெரிய பேஸ்மெண்ட்டாக பெண்களாகிய நம்மளை வந்து ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. தொடர்ந்து பார்ப்போம். நீதிமொழிகள் 24:3-4. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். வீடு கட்டடம் வந்து கட்டலாம், ஆனால் ஆண்டவர் இங்கே வந்து வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும்னா நம்ம அந்த நடத்துகிற அந்த வாழ்க்கை முறையை ஆண்டவர் குறிக்கிறார். ஞானத்தினாலே கட்டப்பட்டு, ஞானம் கண்டிப்பாக நமக்கு வந்து எங்கேருந்து வருதுன்னா கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். முதலாவது நம்ம வந்து கர்த்தருக்கு பயப்படணும், அவர் சொல்லுகிற காரியங்கள் நடக்கணும். ஆவின் கனிகளை கொடுக்கும்போது நம்ம கண்டிப்பாக குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம் இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட வீட்டில் கூச்சலோ சண்டை சச்சரவோ வர வாய்ப்பே இல்லை. நம்ம அதெல்லாம் மீறும்போது தான் வீடு வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகுது, சண்டை சச்சரவுலாம் வரும். இப்போ வீடு ஞானத்தினால நம்ம ஞானத்தோடு ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு நடைபெறும், அந்த ஞானத்தினால கட்டப்படும் போது கண்டிப்பாக அங்கே எந்த பிரச்சனையும் வராது. விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். இங்கே தமிழில் விவேகத்தினாலேன்னு இருக்கிறது, இங்கிலீஷில் நம்ம பார்க்கும்போது அது அண்ட் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு நம்மளை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். என்னால் நான் எப்பேற்பட்டவ, ஆண்டவர் என்னையை குறித்து எப்படிப்பட்ட பிக்சரை வைத்திருக்கிறாருன்னா இன்னும் நான் எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும். இந்த கிளாஸில் வந்து சேட்டையான பிள்ளைகிட்ட பொறுப்பை கொடுத்தோன்னே அது பொறுப்பாக எல்லா பிள்ளைங்களையும் அழகாக கரெக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம சேட்டைன்னு சொல்ல வரல, அந்த மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்தோன்னே அந்த பிள்ளை ஒரு பொறுப்பாகுது. ஆனால் நம்ம ஆண்டவர் வந்து ஏற்கனவே நம்ம நல்ல பிள்ளைங்களாக தான் இருக்கிறோம், நம்மக்கிட்ட வந்து பொறுப்பையும் கொடுத்துருக்குறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது இன்னும் அதை நம்ம கண்ணும் கருத்துமா நம்மளை எந்தெந்த விதத்திலாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்குவோன்னு நம்மளை நாமே கரெக்ட் பண்ணிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கர்த்தர் நம்மளை இவ்வளோ ஸ்பெஷல் ஆக்கியிருக்கிறாருல, இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்குறாரு. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கிளாஸ் டீச்சர் சொல்லும் போதே இந்த பிள்ளை ரொம்ப பொறுப்பாகி கிளாஸ் அழகாக பார்த்துக்கும் போது வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, வீட்டை கட்டுகிற பொறுப்பை புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்து நீ கட்டுன்னு நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு. இப்போ எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு வந்து பொறுப்பாக போகிறோம், ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக ஆக போகிறோம். இத்தனை நாளாக எப்படியோ வாழ்ந்துட்டோம், இல்லை புத்தி இல்லாமல் நடந்திருக்கலாம், இல்லை பொறுமையை மிஸ் பண்ணியிருக்கலாம். நானும் கூட நிறைய நாள் பொறுமையை மிஸ் பண்ணியிருக்கிறேன். ஆரம்ப காலத்துலலாம் எப்படி நடத்தணும்னு தெரியாமல் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து கற்றுக்கிட்டு தான் டெவலப் ஆகி எப்படி நம்ம ஸ்திரீகளை பற்றி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னெல்லாம் சொல்லுதுன்னு கேட்டு நிறைய என்னைனாலே நான் கரெக்ட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் கரெக்ட் பண்ணிக்கொண்டே போவோம், எல்லோரும் சேர்ந்து கரெக்ட் பண்ணிக்குவோம். யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை வச்சு நம்மளை நாமே அனுதினமும் சோதித்து பார்த்து எந்த இடத்துலலாம் நம்மளை திருத்தி கொண்டு அந்த புத்தியுள்ள ஸ்திரீயாக ஆண்டவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை கடைப்பிடித்து வாழும்போது ரொம்ப அருமையான ஒரு குடும்பத்தை நடத்த முடியும். அது உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற மாதிரி அந்த குடும்பத்தில் வர சந்தோஷம், கர்த்தரை நம்ம மையமாக வைத்து அந்த குடும்பத்தை நடத்தி அது மூலமாக அந்த குடும்பம் படுகிற சந்தோஷம், நம்மளால் அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதை நம்ம உணர முடியும். அடுத்த வசனமே வந்து அது படித்தபடியே அண்டர்ஸ்டாண்டிங். இங்கே விவேகம்னு போட்டிருக்கு. நம்ம அதோட அண்டர்ஸ்டாண்டிங்கிறப்ப எல்லாமே சொல்லுவோம்ல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டியா, நமக்கு அடிக்கடி வர வார்த்தை ஏதாவது ஒன்று நம்ம சொல்கிறத கேட்கலன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறியா, இது கூட புரியலையா, இது கூட நீ புரிஞ்சிக்க மாட்டியா, பிள்ளைங்களை பார்த்து நேரடியாக கேட்டிருப்போம், ஹஸ்பண்டை பார்த்து இது கூட உங்களுக்கு புரியலையா, உங்களுக்கு புரியலையான்னு கேட்டிருக்கலாம். அவங்க ஒன்று பண்ணும்போது நமக்கு அது பிடிக்காத போது அப்படி கேட்டிருக்கலாம். ஆனால் இங்கே வந்து த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். நம்ம வந்து ரொம்ப புரிதலோட வீட்டை கட்டுற பொறுப்பை நம்மள்ட்ட ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அது நமக்கு ஒரு நல்ல புரிதல் உண்டாயிருக்கும். வீட்டில் எதை பண்ணால் இது உண்டாகும், பிள்ளைகளை கோபம் முட்டாதிகள்னு இருக்குது. இப்போ இதை பண்ணால் பிள்ளைகள் கோபமாவாங்க, இதை பண்ணால் கணவர் கோபமாவார். இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக
கொஞ்ச நாள்ல அது நமக்கு புரிஞ்சிடும், நல்லாவே தெரியும். இதை பண்ணால் ஹஸ்பண்ட் கோவமாவாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். தெரியாதுன்னா இல்லவே இல்லை, நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். இது பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கல, இது பண்ணால் பிள்ளைங்களுக்கு பிடிக்கல, இது பண்ணால் பெரியவர்களுக்கு பிடிக்கல, எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போயிடும். தெரியும் போது அவளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆண்டவர் கொடுக்குற ஞானத்தோடு பொறுமையாக விவேகத்தோடு நம்ம நடத்தும்போது கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் அதில் வராது. அடுத்த வார்த்தையே ஆண்டவர் சொல்லுகிறாரு. இது எங்கே லிங்க் பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி நம்ம வீடை ஞானத்தால் கட்டி விவேகத்தினால நிலைநிறுத்தும் போது அடுத்து இதை வந்து நமக்கு ஆண்டவர் எங்கே கொண்டு போய் லிங்க் பண்ணி விட்றாருன்னு பாருங்கள். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். அறிவுனால எப்படி சகலவித பொருள் நிறைந்திருக்குன்னா, இங்கிலீஷ் வேர்ஸில் வந்து எப்படி இருக்குன்னா, by wisdom a house is built, and through understanding it is established. Through knowledge its rooms are filled with rare and beautiful treasures. இங்கே வந்து சகலவித நல்ல பொருட்கள், இனிமையான பொருட்கள்னு சொல்கிறத விட நமக்கு ட்ரெஷர்ஸ், பியூட்டிஃபுல் ட்ரெஷர்ஸுங்கும் போது அது எப்படிப்பட்ட பொருட்கள்? ட்ரெஷர்னால் அது பொக்கிஷம் மாதிரியான பொருட்கள் நம்மளோட அறைகளில் நிறைந்திருக்குமா. இப்போ அறிவோட நம்ம ஞானத்தோட வீடு கட்டும்போது ஆண்டவர் வந்து இங்கே வந்து செழிப்பை வந்து லிங்க் பண்ணுறாரு. நம்ம வீட்டில் ரொம்ப சமாதானமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அழகாக வீடை நடத்தும் போது இன்னும் ஞானத்தால் இன்னும் நிறையா ஆண்டவர் நமக்கு ஐடியாஸ் கொடுப்பாரு. நான் அடுத்து எப்படி கொண்டு போகுது, இந்த மாதிரி ஞானத்தோடு நிரப்பும்போது நம்ம வீட்டில் எப்படிப்பட்ட பொருளாக இருக்குமா, ட்ரெஷர்ஸ் இருக்குமா நம்ம வீட்டில். அப்போ நம்ம நல்லபடியாக நம்ம ஆண்டவருக்கு நிறைய இதெல்லாம் நான் கேட்கணும், இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும், என் இஷ்டத்துக்கு நான் இருந்துட்டு போகிறேன், இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்கிறாருன்னா அதுக்கு கண்டிப்பாக ரிவார்டும் பின்னாடி. நம்ம வாசத்தில் 4ஆம் படித்தோம்ல, கை கிரியைகளுக்கு பலன் உண்டு. அப்போ இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஞானத்தோட ஏன் நான் பொறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னா அது கண்டிப்பாக ஆண்டவர் வந்து ரிவார்டை வச்சுருக்கிறாரு. நம்ம பண்ணுற ஒன்றுமே வீணாக போகாது, அதை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. எல்லாம் பிளேயர்ஸ்லாம் பார்த்தா அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அவ்வளோ எஃபர்ட் போடுவாங்க. எதை நோக்கி அவங்க போகிறாங்க, ஒரு நாள் அவங்க ரீச் பண்ண போகிற அந்த ரிவார்டு, அந்த அடைய போகிற அந்த பேர் புகழ்ச்சி எல்லாத்தையும் நோக்கி அவ்வளோ எஃபர்ட் போட்டு தூக்கம் இல்லாமல் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடும்போது ஆண்டவர் நமக்கு அந்த அளவுக்கு நம்மளை வந்து ரொம்ப அழகாக அவரோட வார்த்தையை கேட்டு அழகாக பீஸ்ஃபுல்லாக அந்த குடும்பத்தை நடத்த சொல்கிறாரு. அவ்வளோதான். ஞானம் வந்து கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து வருகிறது. நம்ம அப்படியெல்லாம் தொடர்ந்து பண்ணும்போது நம்ம வீடு வந்து கண்டிப்பாக செழிப்புக்குள்ளார போகும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ செழிப்புக்கு ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு அடிப்படையாக நம் பெண்களாகிய நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார். நம்ம வீட்டில் ரொம்ப அழகாக அந்த வீட்டை சந்தோஷமும் சமாதானத்தோடு நம்ம ஹஸ்பண்டை வைத்து கொள்ளும்போது கண்டிப்பாக ஹஸ்பண்டோட மனசு ரொம்ப நல்லாயிருக்கும், அவரோட மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நம்ம போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இல்லாமல் நம்ம ரொம்ப ஞானமாக நடந்துக்கும் போது வீடு ரொம்ப சமாதானத்தமாக இருக்கும், பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இது கண்டிப்பாக எங்கே போய் முடியும்னா ஆசீர்வாதத்தில் முடியும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இட்ஸ் ரூம்ஸ் ஆர் ஃபில்டு வித் ரேர் அண்ட் பியூட்டிஃபுல் ட்ரெஷர்ஸால் நம்ம வீடு நிறைஞ்சிருக்கும், நம்ம ரூம்ஸ் நிறைஞ்சிருக்கும். இப்போ இதை கொண்டு வந்து நமக்கு ஆசீர்வாதத்தோடு லிங்க் பண்ணுறாரு. அடுத்து வந்து நீதிமொழிகள் அடுத்து பார்ப்போம். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். நீதிமொழிகள் 31 10வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. இங்கே வந்து திரும்பி ஆசீர்வாதத்தோட லிங்க் பண்ணுறாரு. நமக்கும் ஆசீர்வாத குடும்பத்தில் பெண்களாகிய நமக்கும் ஆசீர்வாதத்துக்கும் மிகப்பெரிய லிங்க் இருக்கிறது. என்ன சொல்கிறாரு? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? ஒரு நல்ல நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற நம்ம தான் அந்த குணசாலியான ஸ்திரீகள். நம்மளை பார்த்து நம்ம புருஷன் வந்து சொல்லணும், குணசாலியான ஸ்திரீ நீ சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் என்ன நமக்கு சொல்கிறாரோ அதன்படி நடந்தாவே போதும். அவருடைய விலை முத்துக்களை, நம்ம தான் ப்ரெஷியஸ், ஆண்டவர் நம்மளை அப்படி தான் பார்க்குறாரு, முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. அவள் நம்ம புருஷனுடைய இருதயம் நம்மளை வந்து நம்பும், அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. இப்போ நம்ம வந்து நை பண்ணாமல் ஹஸ்பண்ட்ஸை போட்டு பிடுங்காமல் நம்ம ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை நடத்தும் போது ஹஸ்பண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார், பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவன் அப்போ இங்கே வந்து முன்னாடி வசனம் வந்து குணசாலியான ஸ்திரீ சொல்லுது, அடுத்த வசனத்தில் அவன் சம்பத்து குறையாதுன்னு சொல்ல. அப்படி நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார், நம்மளோட ஹஸ்பண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்க மைண்டை ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம். அப்படி வைத்து கொள்ளும்போது அது எப்படி பிரதிபலிக்குது நம்மளுடைய வாழ்க்கையில்? அவன் சம்பத்து, புருஷனுடைய சம்பத்து குறையாதான்.
கண்டிப்பாக கீழே போகாது, மேலே போயிட்டே தான். சம்பத்து குறையாதுன்னா நான் மேலே போயிட்டே தான் இருக்கும்.